வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உலோகவியலை பற்றி பழந்தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனைகளை பற்றின ஒரு முன்னுரையை பார்க்கலாம் வாங்க. உலோகங்கள், அப்புறம் உலோக கலவைகள், அதுக்காக மாத்திரம் இல்லாமல் அது செய்கிறது எப்படி, இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கிற துறையை தான் நம்ம உலோகவியல் அப்படின்றோம். இந்த உலோகத்தோடைய இயல் தான் உலோகவியல். இந்த உலோகத்தோடைய இயலோடைய வேறு சொல் பார்த்திங்கன்னா பண்டைய கிரேக்க மொழி சொல்லந்தான் நம்ம எடுத்திருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் உலோக வேலையால், அதுக்கப்புறம் உலோக வேலை, இந்த பொருளோட அடிப்படை எல்லாமே கிரேக்க சொல்லுலேருந்து தான் எடுத்திருக்கோம். கனிமங்களில் இருந்து உலோகங்களை பிரித்தெடுக்கிறது, குறிப்பாக அதை பெரிய அளவில் நம்ம செய்கிறது ரசவாதி என்ற தொழில் பேரை தான் நம்ம இந்த உலோகவியல் அந்த துறையில் நமக்கு அடிப்படையாக நம்ம வச்சு சொல்கிறோம். இது இந்த பொருளுடைய அடிப்படையை பற்றி என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் 1797ஆம் ஆண்டு உலோகவியலுடைய பொருள் குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி மனித இனத்தோடைய வளர்ச்சி, அவங்களோட ஆற்றல், இதை இன்னொரு மைல்கல்லாக எடுத்துன்னு போனதுக்கு இந்த உலோகத்தோடைய அறிவியல் முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் உலகம் கற்காலத்தில் தான் இருந்தது. இந்த கற்காலத்தோட நாகரிகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த உலோகத்தோட பயன்பாட்டினை மனிதன் அனுபவிக்க தொடங்கியது தான். சமுதாயம் மாறினதுக்கும் முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த உலோகங்களை பயன்படுத்துறது தான். ஒரு உலோகத்தை எந்த அளவுக்கு மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்களோ அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நாகரிக வளர்ச்சியும் அறிவியல் வளர்ச்சியும் சிறந்த அளவில் இருந்தது அப்படின்றது அளவுகோலாக வச்சு தான் எல்லாரும் தீர்மானித்தாங்க. அதனால் எல்லா வகை தொழில்களும் நுட்பத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த உலோகம்ன்ற அறிவு அந்த வேலையை எளிதாக செய்கிறதுக்கும் கால மேலாண்மைக்கும் பல வகையில் உபயோகமாக இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அடுத்தடுத்த இயந்திரங்களுடைய கண்டுபிடிப்புக்கும் இந்த உலோகவியல் தான் அடிப்படையாக இருந்திருக்கு. உலக சமுதாயத்தோட நாகரிக வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த உலோக அறிவியல் நிறைய மாற்றங்களை செஞ்சுருக்கு. இந்த உலோகங்களோட கண்டுபிடிப்பு, அதை மனுஷங்க பயன்படுத்தினது, அப்புறம் தொழில்நுட்பம் சார்ந்து அதை உயிரினமாக பரிணாமம் செஞ்சது எல்லாமே அதை மனுஷங்களை தொழில்நுட்பமும் தெரிஞ்ச ஒரு மனிதர்களாக உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணம் இந்த உலோகங்களுடைய அறிவியல் அறிவுன்னு சொல்லலாம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழர்கள் இந்த உலோகவியல் அறிவை சிறந்த முறையில் உபயோகப்படுத்தியிருக்காங்கன்றத தொல்லியல் ஆய்வு மூலயமா நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா உலைக்கலங்கள், அப்புறம் உலோகத்திலான பல வகையான தினசரி புழங்கு பொருட்களாக இருந்ததெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதன் மூலமாக வரலாறு எழுதப்படுறதுக்கு முந்தின காலத்திலே தமிழ் மக்கள் இந்த உலோக அறிவியலோடு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. பண்டை தமிழ் இலக்கியங்களும் பார்த்திங்கன்னா பொன்னை தோண்டி எடுக்கிறது, உருக்காலை, கொல்லர், உலைக்களம், பொற்கொல்லர், அப்புறம் பல வகையான அணிகலன்கள், அப்புறம் பல்வேறான உலோக புழங்கு பொருட்கள், அது மாத்திரம் இல்லாமல் உலோகவியல் சார்ந்த செய்திகள்லாம் இந்த இலக்கியங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. தமிழக தொல்லியற் களங்களிலும் பலவிதமான பயன்பாட்டுக்கான உலோக கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக வரலாற்று குறிப்புகள் வரத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இந்த உலோகவியல், அதாவது உலக முன்னேற்றத்திற்கு, உலகம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இந்த உலோகவியல் அறிவு பழந்தமிழிட இருந்தது அப்படின்ற விஷயம் நமக்கு இதன் மூலமாக தெரியுது. இதுக்கு இலக்கியங்களோட குறிப்புகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்கன்றது முக்கியமான குறிப்பு. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.